ஹாய், இது உங்கள் பிரைடெக். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதகத்தில் பணம் வரும் ஸ்தானங்களில் 2ஆம் இடம் தான் பார்க்க போகிறோம். அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வருமானத்தை பெருக்கிறதுக்கு எப்படி வருமானத்தை நம்ம நிலைக்க வைக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு ஜாதகரை போய் பார்க்கணுமே அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு பேசிக்கான ஒரு விஷயம் நம்ம ஜாதகத்தில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு அந்த கட்டத்தை எப்படி இயக்குறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஈஸியாக புரிய வரும். இதுக்காக ஒரு ஜாதகரை போய் நம்ம ஆலோசனை கேட்டுட்டு அதுபடி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஜாதக கட்டங்கள் என்ன, லக்னாதிபதினா யார், ராசி எந்த கட்டத்தில் இருக்குது, சந்திரன் எங்கே இருக்கிறாரு, இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது போக கட்டங்கள் 1வது கட்டத்திலிருந்து 12வது கட்டத்தில் இருக்கக்கூடிய அதிபதிகள் யார், ஒவ்வொரு கட்டமும் என்னென்ன வேலை செய்யுதுங்கிற பேசிக் திங்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக பணம் வரும் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதிபதியை இயக்குனாலே நமக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேசிக்கான ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப இன்டெப்த்தாக கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா முறையாக பயிற்சி செய்யக்கூடிய ஜாதகரை போயிட்டு நீங்கள் அணுகலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே பணம் 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 அந்த தாட்டு தான் இருக்குது. எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி முன்னேறலாம், எப்படி நம்ம குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போகிறது, பணம் இருந்தால் தான் இது எல்லாமே பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் பணம் கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களை எப்படி இயக்குறது, அப்படி இயக்குனா பணம் வருமா அப்படிங்கிறது நமக்கு முக்கால்வாசி தெரியணும்னு ஆசைப்படுவோம். அந்த ஒரு கோணத்தில் தான் நானுமே ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதன் மூலமாக நான் கற்றுக்கிட்டது, எனக்கு எப்படி பணம் வருது அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இயங்குறதுக்கு காரணம் மேலே இருக்கக்கூடிய கோள்களோட செயல்பாட்டு மூலமாக தான் நம்ம ஒவ்வொரு செயல்பாடுமே நம்ம நிகழ்த்திக்கிட்டு இருக்கோம். இது நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப அந்த கோள்கள் மூலமாக தான் நம்ம பணம் எப்படி வருது, நமக்கு எப்படி தடப்படுது, அதை எப்படி நம்ம நோக்கி வர வைக்கிறது, இது எல்லாமே நம்ம ஜாதகம் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி லக்னம், அதுக்கப்புறம் ராசி, என்ன திசை தெரியலன்னா கூட பரவாயில்ல. உங்களுடைய ஜாதகத்தில் 2வது கட்டம், 5வது கட்டம், அப்புறம் 9வது கட்டம், 11வது கட்டம், இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். இது பணம் கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள். இது போக இருக்கக்கூடிய கட்டங்களுமே நீங்கள் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கட்டத்தோட அதிபதி யார், அவங்கள நம்ம எப்படி இயக்குறது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு நிலைமைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மணி நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். மணி ஃப்ளோ கண்டினியூஸாக இருக்க ஆரம்பிக்கும். பணமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏன் நான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ நான் ஒரு காமனாக சொல்லிட்டு போயிடுவேன், பணம் வர்றதுக்கு இந்த கிரகத்தை இயக்குங்க, இந்த கட்டத்தில் இந்த கிரகம் இருந்துச்சுன்னா இதை இயக்குங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். பட் அதை பார்க்குறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நான் சொல்கிறது ஒரு புரியும். அதுக்காக தான் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பேசிக்காக இந்த விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப ஈஸி. உங்களுடைய ஜாதக நோட்டை எடுத்து வச்சு பார்த்தாலே தெரியும். அது போக உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கூட இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கன்னா அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன். அப்படி இல்லைனா பேசிக்காகவே நான் ஒரு கிளாஸ் நடத்துகிறேன். சரி, இப்போ பணம் வரும் ஸ்தானங்களில் பார்த்தீங்கன்னா 2வது கட்டத்தை படி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் 2வது கட்டத்தை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருமானத்தை குறிக்கக்கூடியது. அப்படிங்கிறப்ப இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் பணத்தை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஜாதகம் பார்க்க போகிற யாரை பார்த்தாலுமே எடுத்த உடனே என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு வருமானம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே லக்னாதிபதியை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. நம்மளோட லக்னம் எங்கே இருக்கோ, அதோட வலு எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு 2வது கட்டம் அமையும். நம்மளுடைய ஏற்ற தாழ்வுகளும் அந்த லக்னாதிபதியை பொறுத்து தான் இருக்கும். இப்போது வருமானம் ஒழுங்காக இல்லை, அதே போல் எனக்கு காசு தங்கலை, பணத்தடையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்போ இந்த 2வது கட்டத்தில் ஏதோ ஒரு தடை இருக்குன்னு அர்த்தம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிபதியை யாருமே இயக்கலைன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வருமானத்தில் பிரச்சனை இருக்கும், பணத்தடைகள் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வருமானம் கொடுக்கக்கூடிய அந்த 2வது ஸ்தானத்தை எப்படி இயக்குறது, நம்ம கண்டினியூஸாக மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னா, அந்த 2வது கட்டத்தோட அதிபதிகள் இருப்பாங்க இல்லையா. இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பாங்க. மேஷத்தில் ஆரம்பித்து மீனம் வரை இருக்கு இல்லையா கட்டம். அப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி. ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கட்டத்தோட அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துக்கும் இருக்கக்கூடிய அதிபதிகள்
உங்களுடைய லக்னத்துக்கு 2வது இடமாக இருக்கக்கூடிய கட்டம் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கடக லக்னத்தை எடுத்துக்கலாம். லக்னம் எங்கே விழுந்திருக்கோ அதைத்தான் நம்ம முதல் கட்டமாக எடுத்துக்கணும். அப்போ கடக லக்னம் அப்படிங்கிறது முதல் கட்டமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2வது கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம். அதாவது கடகராசிக்கு அப்புறம் சிம்ம ராசி இருக்கும் இல்லையா, அது 2வது இடம்னு அர்த்தம். அப்போ அந்த 2வது இடத்துக்கான அதிதேவதை யாருன்னு பார்க்கும்போது சிம்மத்துக்கு வந்து சூரியன். சரியா? அப்போது அந்த சூரியனோட அதிதேவதை யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான். இப்போ இந்த சிவபெருமானை எப்படி நம்ம வழிபடுறது? ஏன்னா 2வது கட்டம் என்னென்னு பார்த்துட்டோம், அந்த கட்டத்துக்கான அதிதேவதை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இவங்களை எப்படி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பணம் கொட்டும், பணம் வரும், வருமானம் எப்படி பெருகும் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சபூத தத்துவத்தில் வந்து நம்ம இயக்கணும். என்னடா பஞ்சபூத தத்துவம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா பயப்பட வேணாம். மொத்தம் பஞ்சபூதங்கள்லாம் 5 சொல்லுவோம்ல, நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஸ்தலங்கள் இந்த சிவபெருமான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அதை பதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நெருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நெருப்புக்கான அதாவது அக்னித்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் தலம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை. சரிதானே? இந்த மாதிரி அக்னிக்கு அப்படின்னா நிலத்துக்கு எங்கே இருக்கிறாரு, நீருக்கு எங்கே இருக்கிறாரு, காற்றுக்கு எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தானங்கள் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 2வது இடம் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நெருப்பு ராசி, இதுலேயுமே ராசி நம்ம பார்க்கணும். நெருப்பு ராசியில் இருக்கோமா இல்லை வந்து காற்று ராசியா நீர் ராசியா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. அதை நான் வந்து கொடுத்துட்றேன், நான் இமேஜாகவே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ராசியும் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் வந்து எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து சிம்மம் வந்து 2வது வீடு இல்லையா, அப்போ சிம்மம் அப்படிங்கிறது வந்து நெருப்பு ராசிக்குள்ளே வரும். அப்போ நெருப்பு ராசினா இப்போ நம்ம சிவபெருமான் அப்போ எங்கே நம்ம கும்பிட்டு தானம் கொடுத்தோம் அப்படின்னு நமக்கு 2வது கட்டம் இயங்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. ஏன்னா அக்னியாக இருக்கிறது வந்து சிவபெருமான் அங்கே தான் இருப்பார். அப்போ அங்கே போட்டு நம்மளால் முடிஞ்ச தானங்களாக பண்ணணும். அப்போ என்ன மாதிரியான தானங்கள் பண்ணலாம் அப்படின்னா மின் விளக்குகள் வந்து வாங்கி கொடுக்கலாம் கோவிலுக்கு. இல்லைன்னா நீங்கள் வந்து தீபங்கள் ஏற்றி வழிபடலாம், இல்லை தீப விளக்கு கூட வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி நெருப்பு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் தானம் பண்ணணும். அதே போல் நீங்கள் நிலராசியாக இருந்தீங்க அப்படின்னா சிவபெருமான் ஆலயத்தை வந்து வலம் வந்து அங்கப்பிரதேசனம் செய்யலாம். ஏன்னா நிலம் அப்படிங்கிறது பூமி இல்லையா, அதே மாதிரி நீங்கள் அங்கப்பிரதேசனம் பண்ணலாம். இதுவே நீங்கள் காற்று ராசியாக இருந்தீங்க அப்படின்னா சிவனோட நாமத்தை வந்து நீங்கள் ஜபம் செய்கிறது, உச்சரிக்கிறது. ஏன்னா காற்று நம்ம வந்து பேசும்போது காற்று வெளியே வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். பாட்டு பாடலாம், அதாவது சாமி பாடல்கள் பாடலாம். அப்படி இல்லைனா வாசனையாக இருக்கக்கூடிய ஊதுபத்தி தீபம் வந்து நீங்கள் போடலாம். இதில் வந்து காற்று நறுமணத்தை வந்து பரப்போம். காற்று மூலமாக தானே அந்த நறுமணம் வந்து நமக்கு வருது, அதனால் நம்ம அதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து நீர் ராசியாக இருந்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்யலாம். ஏன்னா அது ஒரு நீர் தானே. அடுத்ததாக தானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோதுமையால் செய்த உணவை வந்து நாட்டு சர்க்கரையில் கலந்து நம்ம பசுவுக்கு வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஏன்னா ஞாயிறு வந்து சூரியனுக்கு உகந்தது. சூரியன் அப்படின்னாலே நமக்கு வந்து சிவபெருமான் தான். அப்படிங்கிறப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமையை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி உணவை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி டெய்லி பண்ண நமக்கு சகல செல்வங்களும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம 2வது இடத்த இயக்கிக்கிட்டே இருக்கோம். இயக்கும்போது நமக்கு தன்னால் நமக்கு வந்து வருமானம் வர ஆரம்பிக்கும், பணப்புழக்கம் வர ஆரம்பிக்கும். அப்போது இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறேன், பொருளாதார வளர்ச்சியில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருமே முறையாக பண்ணாமல் அவங்க பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணுவோம் இப்படி நினச்சி தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் வந்து நம்ம ஜாதக கட்டத்தில் 2வது கட்டத்துக்குரிய அதிதேவதை எதுவோ அதை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா, அதை இயக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிஜமாக சொல்கிறேன், நமக்கு பணம் ஏதாவது ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த சூட்சமங்கள் தெரியாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பணத்தடை இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னமும் நிறைய வழிகள் இருக்குது. இன்னமும் இந்த 2வது கட்டத்தை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அட்லீஸ்ட் நம்ம வந்து இன்டெப்த்தாக நமக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு நமக்கு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு போயிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து எப்படின்றத உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.